ஹலோ கைஸ், நான் விஎஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து டீமன் லார்ட் 2099 சீரிஸோட எபிசோட் 9 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா உங்களால் முடிவு சாப்பிட்டாங்க நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது கூட இருக்க பெல்லைக்கனே ஆன்லைன் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 8 எபிசோட் போட்டுப்போம். அந்த எபிசோட்லாம் பார்க்காதும் போய் டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் கொடுத்து வச்சிருக்கேன். அதை போய் செக் பண்ணி பார்த்துருவாங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ யாரும் ஸ்கிப் பண்ண பாருங்கள். ஏன்னா உங்களுக்காக பொறுமையாக பண்ணி போட்டிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாக பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன். சரிங்க, நம்ம கதை போகலாம். இப்போ ஹீரோவும் வேற ஒரு மேஜிக் ஸ்கூலுக்கு வந்திருக்கான். அந்த இடத்துல டீச்சரும் மாடர்ன் மேஜிக் 29 இதை பத்தி உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். மாடர்ன் மேஜிக்ஸ்ல பழங்கால மேஜிக்கை விட இப்போ நம்ம கொஞ்சம் அதை இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை பண்ணியிருப்போம். முக்கியமா அதில் சோல் குளோனிங் பண்ணலாம், அப்படின்னா ஈவல்யூஷன் கிரியேட் பண்ணலாம். சரி, உங்களை யாருக்குன்னா அதை பத்தின கேள்விகள் எதனா இருக்குதா அப்படின்னு அவங்கள பாடம் நடத்திருக்கேன். எந்த பொண்ணு பார்த்தா நம்ம ஹீரோவோட கேங்கே பார்த்துன்னு இருக்கா. ஏன்னா இவ பக்கத்துல தான் உட்காந்துருக்காங்க. இவ பார்த்தா அவ பாட்டுன்னு பாடத்தை கவனிக்காம தூக்கம் வருதுன்னு. நீங்க எதுக்காக இந்த மாடர்ன் மேஜிக்கை கற்றுக்கணும்னா இந்த உலகத்துக்கு முக்கியமா அது உங்களுக்கு தேவை. மீடியம் ஷிப்ல அவனுடைய சோலை வந்து அதை இன்வால்வ் பண்ணும்போது அதோட வெளிப்பாடா ஒரு டைம்ல டெவலப்மெண்ட் ஆகும். உங்களோட ஹியூமனி என்ன ஆச்சு மகுரோ இன்ட்ரக்டர் தயங்குறீங்க சொல்றதுக்கு? உங்களோட லெக்சர் கண்டினியூ பண்ணுங்க. டேய், என்னோட பேர் இதான் மேகன் சொன்னால. ஆமா, எதுக்காக நீ நோட்ஸ் இருக்காம இருக்க? அது எனக்கு தேவையில்லை. ஆல்ரெடி எல்லாத்தையுமே என்னோட மெமரியில இருக்கும். அதுவும் இல்லாம எனக்கு இதெல்லாம் முன்கூட்டியே தெரியும். அப்படியா? சரி, ப்ளீஸ் வந்து 722வது வருஷத்துல கான்டர்டியன் கேலண்டர் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணு. அது ரயில் ரோடு இன்சிடென்ட். அந்த ரயில் ரோடோடைய கோட் சால்சரர் வந்து ரெஸ்ட் அண்ட் கிங்டம் அவங்க பல கட்ட எக்ஸ்பீரியன்ஸ்க்காக அதை பண்ணியிருந்தாங்க. அந்த எக்ஸ்பெரிமெண்டோட முடிவில் ஹீரோஸை சமன் பண்ணும்போது அவங்களோட பாடியில சோலை வந்து டேக் ஓவர் பண்ண முடியும். அது ஒரு விதமான டிசாஸ்டரா இருந்ததுனால அந்த ஸ்பெல்ல வந்து ரொம்பவே மோசமான ஸ்பெல்ல அந்த காலகட்டத்தில் கருதப்பட்டாங்க. எப்பா போதும்பா, ரொம்பவே இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். ஆமா, யாரா இவன் லெசனை மீறி அவன் பதில் சொல்லிங்கிறான்னு ஆச்சரியமா நம்ம வெல்ட்டில் பார்க்க எல்லாரும் பாராட்டுறத பார்த்து மெகனா விளத்தனமா சிரிக்கிறா. எங்க மாத்த என்ன சும்மா நினைச்சிங்களேன்? ஏண்டி ஏன் இப்படி சிரிக்கிற? எல்லாரும் உன்னை பைத்தி நினைப்பாங்க. நான் பக்கம் இந்த பொண்ணு பாடம் கவனிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் கேஃபேட்டேரியால இப்போ தனியாக சாப்பிட்டு இருக்கேன். அங்க பாத்தியா, இவன் தானே எக்ஸ்சேஞ்ச் ஸ்டூடெண்டா இந்த இடத்துல வந்து ஜாயின் பண்ணிருக்கேன். வெல்ட்டெல்லாம் பரவாயில்ல, இப்போதைய கண்கள் வந்து அவன் மேலே தான் இருக்கு. அதுக்கப்புறம் இவகிட்ட ஒருத்தனை வந்துருக்கான். என்னப்பா, நாங்க எல்லாரும் வந்து எக்ஸ்சேஞ்சுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்க ஸ்டூடெண்ட் மேல ரொம்ப ஆர்வமா இருக்கும். நீ எப்படி? யாசுகி யாமாடா ஆல்சோ ஃபெயிலியர் ரைனர்ட் ஆச்சு. ஃபாலன் ஹவுஸோடைய ரைனர்ட் ஃபெயிலியர் பண்ணு. என்ன காரணத்துக்காக இப்போ என்கிட்ட வந்து பேசினிருக்கேன்? ஹவுஸ் ஆஃப் ஏர்கிராம். என்னோட டியூட்டி வந்து இந்த இடத்துல ஒரு நொபிலிட்டியா கைடன்ஸ் பண்றது தான். ஆனா நீ கிடையாது அதுக்கு ஏத்த ஆளு. லாஸ்டா என்னோட ஒப்பீனியன் என்ன தெரியுமா? உன்னோட ரெக்கார்ட்ஸ்ல நீ என்னதான் பண்ணிருக்க? உங்கள்கிட்ட எந்த விதமான டேலண்டும் இல்லையா? அப்ப டேலண்டே இல்லாத ஒரு மேஜிக் யூஸரா தான் இந்த இடத்துல ஸ்டூடெண்டா இருக்க போல. இப்படியாப்பட்ட ஒரு ஆள் இந்த அகாடமில இருக்கிறது ரொம்பவே அசிங்கமான விஷயம். கிரேட் ஹவுசஸ் ஓடிய அந்த ஃபேமிலியில ஒருத்தியா நீ இருக்க. அந்த 3 ஃபேமிலியில உங்களுக்கு ஒரு முக்கியமான ஃபேமிலியா இருக்கிறதுனால அந்த வழியில ஒரு பொண்ணு இருக்கிற உனக்கு ஒரு விதமான மேஜிக்கை கூட சரியா பயன்படுத்த தெரியல. என்னோட கிளாஸ் ரொம்ப கார்னர்ல வேற இருக்கேன். அதனால உனக்கு ஒரு விஷயத்த சொல்லட்டா, நீ ஒன்னும் நோபல் குடும்பத்துக்கு ஏத்த ஒரு ஆளே கிடையாது. அதுக்கான தகுதி உங்ககிட்ட ஒண்ணு கூட கிடையாது. நீ ஜஸ்ட் ஒரு ப்ராடக்ட் மட்டும்தான். அது எலக்ட்ரிக் டவுனோடைய வல்கர் எல்ஃப். இது கேட்ட அவ்வளவு டென்ஷன் ஆகிறா. ஆஃப் எல்ஃப் எப்பவுமே அறகுறதான். நீ ஒன்னு மாதிரி தான் உன்னுடைய ஃபேமிலியும். அதுக்கப்புறம் உனக்கு டென்ஷன் என்ன விஷயம் அப்படி மறைக்கிற? என்ன பத்தி என்ன வேணா பேசுறா. என்னோட ஃபேமிலியை பத்தி பேசுறதுக்கு உனக்கு எந்த விதமான தகுதியும் கிடையாது. என்னோட அப்பா அம்மாவையும் என்னடா பண்ற? அவங்களை அசிங்கப்படுற இந்த இடத்துல. இந்த ஒரு காரணத்துக்காக ஏன் நீ போராட்டியா சண்டைக்காக? உண்மை என்னவோ உண்மைதான்பா. அதை சொன்ன கஸ்கா தான் தெரியும். டேய், வாயை மூடிட்டு போறியா? ரொம்ப ஏன் கத்திட்டு இருக்க? ஒரு அமைதியான முறையில இந்த இடத்துல சாப்பிடலாம் சொல்லிட்டு நான் எதிர்பார்த்து இந்த இடத்துக்கு வந்திருந்தா என்னடா உடச்சல் குத்துன்னு இருக்கேன். உனக்கு என்ன வேணும்? ஆல்ரெடி இன்னைக்கு காலையில தான் என்னுடைய இன்ட்ரோடக்ஷன் கொடுத்திருந்தேன். அப்போ கூட யாருன்னு தெரியலையா? ஒரு நோபலா பேசுறான். அந்த பொண்ணுகிட்ட போயிட்டு உன்னோட லோபிலிட்டி எல்லாம் காமிச்சு இருக்கேன். அசிங்க பத்திட்டான் ஹீரோ. என்ன மன்னிச்சிருப்பா வெல்டல். நான் தான் ஆல்பர்ட் ஹேகிரம்ஸோடைய ஃபர்ஸ்ட் சன். ஹேகிரம்ஸா? ஒரு பிரச்சனையும் இல்லை. உங்களை மாதிரியான ராயல் குடும்பத்துல பிறந்தவங்களுக்கு ஒரு அமைதியும் சைலண்ட்ன்ற விஷயம் தான் மட்டும்தான் உனக்கான பெஸ்ட் என்ஜாய்மெண்டா இருக்கும். அதன் வகையில நீ இங்க அதுக்கு எதிர்மாறம் நடந்துக்கிறியே. இருந்தாலும் நீ இந்த இடத்துல என்னோட அமைதியை சேர்க்கொள்ளிக்கிற. ஏற்கனவே நான் உன்னை பத்தி பார்த்திருக்கேன். நீ ஒரு லைவ் ஸ்ட்ரீமர் மாதிரி தானே. இது ஒன்னும் உன்னோட ரியல் ஜாப் கிடையாது. யாரை ஏமாத்திட்டு இருக்க இந்த இடத்துல? ஆல்ரெடி என்னை பத்தி தெரியுமா? நான் ஸ்ட்ரீம் பண்றதுல பாப்பியா? தேங்க்ஸ்ரா. நீயும் பாக்கிறதுனால என்னோட ரெவன்யூ எல்லாம் நிறைய வரும் எனக்கு. ஏன்னா அந்த இடத்துல ஆட் ஓடல. சிம்பிளே உன்னை பத்தின ரூமர்ஸ் நான் கேள்விப்பட்டு தான் அதை பார்ப்பேன். ஆனா இந்த கிளாஸ்ல நீ இப்ப இருப்ப நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஹேகிரம்ஸோடைய ஃபர்ஸ்ட் சன் என்ற முறையில நீலாம் என் கிட்ட பேசுறதுக்கு ரொம்பவே பார்த்து பேசணும். சரி ஹேகிரம், என்னடா இப்படி பேசுறான்? ஒரு மரியாதை இல்லாம. ஹேகிரம் தானே சொன்னேன், அவங்கள உண்மையில சூப்பரான ஃபேமிலி சேர்ந்தவங்களாச்சு. உண்மையிலே அந்த ஃபேமிலியில நீ வந்திருக்கனா நீயும் ஒரு நல்ல பவர்ஃபுல்லான பையனா இருப்பேன். உண்மை என்னமோ உண்மை தானே. இருந்தாலும் நான் அப்போ எதிர்பார்த்தேன் எந்த அளவுக்கு அந்த ஃபேமிலி இன்னமும் உயிரோட சர்வை பண்ணிருக்காங்க. என்ன பேசுற நீ? அது ஒரு பஞ்சாங்கம் தான்டா. அந்த காலத்துல நான் உயிரோட பார்த்த ஃபேமிலி என்னமோ உயிரோட இருக்கா. அது சும்மா கண்டிப்பா இதெல்லாம். இருந்தாலும் அப்படிப்பட்ட ஃபேமிலி வந்து நிறைய விஷயத்துல தோத்து போனாங்க, மீண்டு எழுந்தாங்க, நிறைய அசிங்கங்களும் அவங்க பட்டிருக்காங்கன்னு இவன் பேசிட்டு இருக்க. இதெல்லாம் கேட்டுட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இவனை ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கிறது இவன் நோட்டீஸ் பண்றான். நம்மளோட இமேஜ் இந்த இடத்துல குறையுது. நம்ம பேர் புகழ் வாங்கணும்னா இவன் எல்லாத்தையும் கெடுத்துருவான் போலயே அப்படின்னு இவன் பார்த்துட்டு எவ்வளவு தெரியும் தான் என்னோட தாத்தாவை பத்தில இப்படி பேசுவேன். இம்பார்ட்டன்டான விஷயத்தை பத்தி பேசியிருந்தா இப்படிதான் இருக்கும். ஒரு நிமிஷம் சொல்றது காதல் வாங்க. உனக்கு இருக்கிற டேலண்டும் அதே மாதிரி உன்னோட ஃபேமிலிக்கு இருக்கிற மரியாதையை பொறுத்து நீ இந்த இடத்துல சூப்பரா நடந்துப்ப நான் எதிர்பார்த்தேன். ஏன்னா ஏகிரம்ஸ் ஃபேமிலி எப்படிப்பட்டவங்க தெரியுமா? ஆனா நீ இந்த இடத்துல என்னடானா ஒரு பொண்ணு கிட்ட மரியாதை இல்லாம தரக்குறைவா நடந்துக்கிற. இதுதான் உன்னோட ஃபேமிலிக்கு தர பெருமையா? அப்பனா இந்த பொண்ணை நான் திட்டினதுனாலதான் உனக்கு கோவம் மட்டும் இந்த விஷயத்துல தலையிடுறியா? உண்மை என்னவோ உண்மைதான். இவ ஃபெயிலியர் பொண்ணு ரெய்னார்டோட. இருந்தாலும் இந்த இடத்துல ஸ்கூல்ல நிறைய பாடத்தை உனக்கு கத்து கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். வெல்டல்,
என் கூட ஒத்தைக்கு சண்டே வா, நான் உன்னை சேலஞ்ச் பண்ணு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனும் அந்த இடத்துல இருந்து கிளம்ப. இவ தனியா ஸ்டேடியத்துக்குள்ள சைட்ல உட்காந்து இருக்கா. ஏய் நான் இங்க உட்காரலாமா? என்னப்பா இதெல்லாம் நீ பார்க்க வருவியாப்போ? உனக்கு பிடிக்காதுன்னு நினைச்சேன். நான் தான் டக்காயாசி அவகிட்ட பார்த்து பேச, அவ புதுசாலு. உண்மையா சொல்ல போனா இந்த ஸ்கூலுக்கே என்ன மாதிரியான ஃபெயிலியர் பொண்ணெல்லாம் வரது ரொம்ப கஷ்டமான விஷயம். நான்லாம் வரவே கூடாது. என்ன இப்படி பேசுற? ஃபெயிலியரா? உண்மையா சொல்ல போனா என்னோட பிறப்பே ரொம்ப மோசமானதுப்பா. நான் ஒரு ஃபெயிலியர்ன்றது அவன் சொன்னது உண்மைதான். ஏன்னா என்னால எந்த விதமான மேஜிக்கும் காசு பண்ண முடியாது. உண்மையாவா? அப்ப எதுக்காக இன்னும் நீ இந்த மேஜிக் ஸ்கூலுக்கு வந்து இருக்கேன்? மேகனாவும் ஏன்டி இப்படி கேட்கற? சாரிப்பா, எல்லாம் என்ன யூஸ் பண்ணிக்கிறதுக்காக தான். இருந்தாலும் இப்ப என்ன நடக்க போகுது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்குப்பா. இந்த ஸ்கூல்ல வந்து டூயலுக்குலாம் அப்லோட் பண்றாங்க. ஸ்கூலோட எய்ம் என்னன்னா இந்த மாதிரியான டூயல் நடத்துறது மூலமா ரெண்டு பேரோட மேஜிக் எபிலிட்டியை வந்து நிறைய பேருக்கு தெரிவிக்கிறது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய பேர் இந்த ஸ்கூல்ல ஜாயின் பண்ண வைப்பாங்களே. இது மட்டும் இல்லாம புதிய விஷயங்களை கண்டுபிடிப்பாங்க. இதை கண்காணிக்கிறதுக்காக இந்த இடத்துல ஒரு இன்ஸ்ட்ரக்டர் கண்டிப்பா இருப்பாங்க. ஆக்சுவலி இந்த டூயல்ன்றது மத்தவங்களை என்கரேஜ் பண்ண மாட்டதுக்காக தான். கவலைப்படாதீங்க. இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிச்ச டீச்சர் இந்த இடத்துல இருக்கிறதுனால அவங்க எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க. எதனா பிரச்சனை நடந்தா கூட ரொம்ப சாஃப்டானவங்க அவங்க. சரிப்பா, இந்த மேட்ச் சீக்கிரமா முடிங்க. லஞ்ச் பிரேக் வேற வரப்போகுது. ஒரு நிமிஷம். பொண்ணே, உன் பேரு ஹிஜிகி தானே? டை இசுக்கியா, எதுக்குடா அப்படி கேவலமா கூப்பிடுற? சரி, ஏதோ ஒண்ணு. உன்னோட கண்ணு வந்து இந்த வெல்டல் மேலதான் இருக்கணும். ஏன்னா இந்த பிரில்லியண்டான விக்டோரியா நீ பார்க்க வேணாவா? ஆல்ரெடி தோக்க போற மேட்சுக்காக வெற்றியை கொண்டாடுற எல்லாரையும் உன் பக்கம் இழுத்து செலிபிரிட்டியா மாறலான்னு பாக்குறியாடா அப்படின்னு ஆல்பர்ட்டும் கேட்க. உனக்கு சில சேடான விஷயம் சொல்லட்டா? இந்த இடத்துக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆகி வந்திருக்க ஸ்டூடெண்ட் என்ன டூயல் பண்ணதுக்கு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனை கொடுக்க வேண்டாவா? இந்த ஸ்கூல்ல பொறுத்த வரைக்கும் 3 விதமா ஸ்டூடெண்ட்ஸ் மெஷர்ஸ் பண்ணுவாங்க. அது என்னன்னா மானாவோட அவுட்புட், 2 மானாவோட மேனிபுலேஷன், 3வது மானா பால். இந்த ஸ்கூல்லயே நான் மட்டும் தான்டா இந்த 3 விதமான மெஷர்மெண்ட்லயும் A+ எடுத்தவன். அதர்வர்ட்ஸ் எதுவுமே இல்ல. இந்த ஸ்கூல்ல பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் மேஜிக்கல் காம்பெட்ல என்னை யாரும் தோக்கடிச்சது இல்ல. ஆமாப்பா, எனக்கு எதுவும் தெரியாதுதான். ஆனா மத்தவங்களுக்கு உன்னை பத்தி தெரிஞ்சிருந்தாலும் உன்னுடைய மேஜிக்கோட பால் எவ்வளவுலாம் இருக்குன்றது எனக்கு ஆல்ரெடி நீ பயன்படுத்துறது பேசுறது வச்சு எல்லாம் தெரியாதுன்னு இல்ல. ஏன்னா ஒன்னு விட நான் சூப்பரியரான ஆள் தான். இதெல்லாம் நான் பண்றதுக்கான காரணமே நீ அந்த பொண்ணுகிட்ட மன்னிப்பு கேட்கணும். பாத்தியா இசுக்கியும்? ஆமா, பார்த்து தானே இருக்கேன். இருந்தாலும் என்னோட ஸ்கில்ஸ் எல்லாமே அவன மாதிரி 3த்துலயும் திறமையானவெல்லாம் கிடையாது. நான் எல்லாத்துலயுமே எஃப்ராங்க் தான். கண்டிப்பா இங்க இருக்கிற மேட்சஸ்லாம் அவருக்கு ஒண்ணுமே இல்ல. லார்ட் வெல்டர் கண்டிப்பா இதுல தான் ஜெயிக்க போறாரு. இசுக்கியும் அவ எதுக்காக லார்டுன்னு கூப்பிட்டு இருக்கான்? அவனை தலையில அவருக்கு அடிபடிச்சான். ஒண்ணு இல்ல இவளுக்கு அவனை ரொம்பவே பிடிக்கும். அதனாலதான் மரியாதை கூப்பிடுறேன். கான்பிடன்ட் அதை எப்படி நீ தடுக்கிறேன்னு நான் பாக்குறேன். அதுக்கு கான்பிடன்ஸ்லாம் தேவையில்லை, திறமை இருந்த போதும். சரி, இருந்தாலும் இந்த டூயலை பொறுத்த வரைக்கும் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். உன்னோட சிங்கிள் ஸ்டெப் எடுத்து வைக்காமலே என்ன தோக்கடிக்க பாரு, பார்க்கலாம். எது கேட்ட எல்லாரும் அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னதே அப்படின்னு. பரவாயில்ல, நீ தோத்து பக்கத்துக்கு இன்னும் சுலபமாக்குற உன்னோட வேலையா. இது ஒரு புது விதமா இருந்தாலும் நீ நினைச்சதை சாதிக்க முடியாது தம்பி ஆல்பர்ட். சரி, இன்னொரு விஷயத்த சொல்லிக்கிறேன் ஆல்பர்ட். நீ எந்த இடத்த விட்டு ஒரு ஸ்டெப் நகுந்தாலும் நீ தோத்துட்ட. என்ன நவுத்திட்டேன்னா நீ ஜெயிச்சிட்ட. இதெல்லாம் முடிஞ்ச பிறகு நீ தோத்துட்டேன்னா அந்த பொண்ணு கிட்ட மன்னிப்பு கேட்கற கட்டாயமா? அவகிட்ட மட்டும் கிடையாது, கிளாஸ் ரூம்ல இல்ல எல்லார்கிட்டயுமே நீ ஒழுங்கா நடந்துக்கணும். என்ன அவன் எப்படி பேசுறான்னு சொல்லிட்டு இசுக்கியும் ஷாக்காவன். நல்லாவே புரிஞ்சது. ஒரு ஆஃப் எல்ஃபுக்காக நீ எப்படி பண்றியா? உன்னோட ப்ராமிஸ் நீ மறந்துடாத. கண்டிப்பா நான் மாற மாட்டேன். ஏன்னா நோபலுக்கான அடையாளமே அவங்க கொடுத்த வாக்க காப்பாத்துவாங்க. நீ ஒழுங்கா இருக்கேன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் ஆல்பர்ட். நான் சரியா தான் இருப்பேன். என்னோட பேர் தான் ஆல்பர்ட் ஹேக்ரம். ஒழுங்கா இப்போ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போயிட்டு நிறுத்த சொல்லுங்கப்பா. அவன் அவனை எதிர்த்து சண்டை போட முடியாது. அவன் உண்மையிலேயே ஆல்பர்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கான பையன். என் ஸ்கூலோட டாப்பான பையன் அவன். மெகனாவும் கவலைப்படாத இசுக்கி, அந்த பையன் தோக்க தான் போறான். வெற்றி எப்பவுமே வெல்டல் பக்கம் தான். ஆமா இவ சொல்றது உண்மைதான். பொறுத்து மேட்ச பாரு. அதுக்கப்புறம் இவ்வளவு ஷாக்கா பார்க்க. எந்த டூயல் வந்து என்னுடைய முன்னிலையில இப்ப நடக்க போகுது. ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் அறிமுக கொடுத்துக்குன்னு இந்த மேட்சை ஸ்டார்ட் பண்ணுங்க. என்னோட பேர் தான் ஆல்பர்ட் ஹேக்ரம்ஸ். என்னோட பேர் தான் டீமன் லார்ட். அப்படி இல்லைனா லைவ் ஸ்ட்ரீமர். அப்படியும் இல்லனா வெல்டல் வெல்வெட் வெல்ஸ்வேட் ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் இவனும் அவனோட மேட்சுக்கு பவர் பயன்படுத்த. ஹீரோவும் ஆல்பர்ட் கமான், உன்னை நினைச்சா எனக்கு ரொம்பவும் டிசப்பாயின்மெண்டா இருக்குடா. அடிக்கணும்னு நினைச்ச மொத்த பவரையும் பயன்படுத்தணும். அந்த மாதிரி இந்த இடத்துல உனக்குள்ள இருக்கிற மொத்த விதமான பவரையும் அன்லீஷ் பண்ணி என்னை எதிர்த்து சண்டை போடு. அப்பதான் உன்னால என்ன தோக்கடிக்க முடியும். இப்படி சின்ன ரகமா பயன்படுத்தி எனக்கு கேவலப்படுத்தலாம் பாக்குறியா? உன்னோட ஃபுல் பவர் பயன்படுத்தி பார்க்கலாம். எவ்வளவு தெரியும் தான் இப்படி பேசுவடா. உனக்கு வாயே இருக்காத மாதிரி பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் அவனை மேஜிக் பயன்படுத்தி இப்போ அட்டாக் பண்ணலாம். ப்ளீஸ் ஒரு நிமிஷம் இருங்க. ப்ளீஸ் தயவு செஞ்சு 2 பேர்ல யாரும் கொண்டுக்கிற லெவல் மேஜிக் பவர்ல பயன்படுத்திக்காதீங்க. அதுதான் நான் சொல்லுவேன். இந்த டூயலை பொறுத்த வரைக்கும் இப்படி பண்ணீங்கன்னா இதை நிறுத்திடுவேன்னு சொல்ல. இல்ல கவலைப்படாதீங்க. இது என்கிட்ட விட்டுருங்க மாக்ரோ. இதுவும் பார்ட் ஆஃப் ஒரு எஜுகேஷன் தான். அவனுக்கு பாடத்தை மட்டும் கற்றுக் கொடுக்குறேன். இதுதான் வெல்டல்ன்றது. அவனை பத்தி யாருக்கும் தெரியாது. அவருக்கு டூயல்னாலே ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த ட்ரெடிஷனல் மேஜிக்ல அவர் வேற ரகம் பண்ணுவார். ஏன் இப்படி அவனை பத்தி புகழ்ந்து பேசினிருக்கீங்க? சாவுடா. சரி கொல்ல வா பாத்துக்கலாம். உன்னோட முழு பவர் பயன்படுத்து. முட்டாள், அந்த மாதிரி பண்ணாதடா, செத்துருவடா, வந்துடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஆசைக்கும் சொல்ல. ஏதர் ஆரோன்னு சொல்லிட்டு அவன் அட்டாக் பண்ண. அது ஹீரோ அசால்ட்டா தடுக்கிறான். இன்னும் அசால்ட்டா தடுக்கிறான். நான் எக்ஸ்பெக்ட் பண்ண லெவலுக்கு இல்லடா. இது ரொம்பவே கம்மியா தான் இருக்கு பவர். நான் இன்னமும் அதிகமா எதிர்பார்த்தேன் உங்ககிட்ட இருந்து. நீ பேசுறதுக்கு இங்க இருக்க பவருக்கு ரொம்பவே டிஃபரெண்ட் இருக்கு நிறைய. என்ன அவன் தடுத்துட்டான்னு சொல்லிட்டு ஈஸிக்கு சாக்காவே. இதுக்கு வாய்ப்பே இல்லை. அவன் எப்படி தடுத்தான்? ரொம்ப மோசம்லாம் கிடையாது தான் சொல்லுவேன். ஆஃப்டர் இன்னொரு 200 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த ட்ரைனிங்ல இது வரைக்கும் நான் பார்த்த ஆப்போனன்ட்ல நீ கொஞ்சம் தான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க. ரொம்பவே டிசப்பாயின்மெண்ட் பண்ணிட்டடா. இருந்தாலும் இருக்கிற நேச்சுரல புரிஞ்சுக்கோ. உன்னோட மானாவோட அவுட்புட்டை எய்தர் மேனிபுலேஷன் பண்ணும்போது அது எக்ஸலண்டா தான் பண்ண. பட் ஆனா இந்த ஏராவை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப கம்மியா இருந்துச்சு பவர். இன்னமும் நீ அச்சீவ்மெண்ட் அதுல பண்ணணும்னு நினைச்சா டெய்லியும் ட்ரைனிங் எடு. அப்படி பண்ணா மட்டும்தான் உன்னால இந்த இடத்துல மோசமான ஆளுங்களை எதிர்த்து போராட முடியும் பிற்காலத்துல. இருந்தாலும் என்ன மன்னிச்சுட்டு இப்போ உண்மையான மேஜிக்னு நான் என்னன்னு காமிக்கிறேன். உன்னோட ரிவார்டு கொடுக்க என்ன அலோ பண்ணு. அப்படி வெல்டல்ல தன்னோட பவரை மொத்தத்தையும் எடுக்கிறான். அந்த டார்க் எனர்ஜி ஃபுல்லாவே இழுத்து அவனுக்கு மேல பயன்படுத்து அவத்து அளவுல போய் வீவான். ஈஸிக்கும் பார்க்க
சொல்லுங்க என்னாச்சு இப்போ? அவர் வந்து ஷார்ட் கம்ப்ரஸ் பண்ணிருக்காரு தன்னோட மாணவி எல்லாம், அதை வச்சுதான் அவன் அட்டாக் பண்ணாரு. அவன் பார்த்தா ஆல்ரெடி தோத்து போற நிலைமைக்கு போயிட்டான். உண்மையிலேயே அவர் தான் எல்லா விதத்திலயும் சூப்பரான ஆளு, எப்பவுமே அவர் கெத்து தான் லாடு. இந்த பையன் ஒரு வேஸ்ட் மார்டல். அவன் என்னதான் நீங்க பேச நிக்கீங்க, சுத்தமா புரியல. உண்மையில நீங்க எல்லாரும் ஹை ஸ்கூலரா மார்டல்ன்றீங்க, இன்னொரு பக்கம் அவன் பார்த்தா தன்னை ஒரு டீமன் லாடா சொல்லிடுறான். அப்போ உண்மையிலே யாரு தான் அவன்? மாகுரோ, எதுக்காக வெயிட் பண்றீங்க? இதுல ஜெயிச்சவங்க யாருன்னு அனௌன்ஸ்மெண்ட் கொடுங்க. சரி ஓகே, இந்த மேட்சோட வெற்றியாளர்கள் ஜெயிச்சிட்டே சூப்பரே அப்படின்னு டக்காஷி ஹாப்பியாவன். இஜிக்கி இப்ப எப்படி தோப்புறேன்? டேய் நான் தான் முன்னாடி தோட்டா, நான் இசிக்கிடா. சரி சரி, இந்த விக்டோரி வந்து உனக்காக தான். என்ன ஓகேவா? எனக்காகவா? ரொம்ப நன்றி. சரி ஓகே நல்லது. இருந்தாலும் கட்டாயமா என்னை விட்டு தள்ளியேறு, நான் எப்பவுமே தனியா தான் இருக்கணும், ஏன்னா அப்போதான் எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு அவளும் சொல்லிட்டு கிளம்ப. அதுக்கப்புறம் அந்த மேஜிக்கல் டவுன்ல இருந்து பக்கத்துல இருக்க எலக்ட்ரிசிட்டி டவுனுக்கு போறாங்க. வரும்போதே இவங்களும் ஸ்கூல்ல நடந்த விஷயத்த மொத்தத்தையும் பத்தி பேசின வர இன்னொரு பக்கம் டக்காசியும், ஏம்பா நம்ம உங்களுடைய அந்த டீப் 6 பேர்ஸ் பத்தி பேசலான்னு வந்தோம், அங்க வந்து இந்த இடத்துல கேதர் பண்ணலாம்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் எல்லாம் பார்த்தா நம்ம இங்க சரியா மாட்டின்னு இருக்குமே ஒரு விதத்துல. அதெல்லாம் நம்ம எப்படி பண்ண போறோம்? எப்போதான் அந்த 3 ரெகுலர்ஸோடைய கீ எடுத்து அந்த ட்ரெஷரை ஓப்பன் பண்ணி இந்த சீக்கிரட் தெரிஞ்சுப்போமோ புரியல. அதுக்குள்ள இவ்வளவு ப்ராப்ளம் வந்தது. அப்படி அந்த ட்ரெஷரி உள்ள அந்த விதமான இன்ஃபர்மேஷன் இல்லைன்னா என்ன பண்ணுங்க? எடுத்தாலும் நம்ம வேட்டல் பயன்படுத்துற மேஜிக்கலா சூப்பர், அதுவே எனக்கு போதும், இவனை பார்த்தாலே எனக்கு அதுவே போதும் தான் தோணுது அப்படின்னு அவன் புலம்பி போக. கண்டிப்பா அதுல ட்ரெஷரியில அவங்கள பத்தின இன்ஃபர்மேஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்கு. ஏன்னா இவ்வளவு காலங்களா அது பாதுகாக்கப்பட்டு வருதுன்னா அதுக்குள்ள ஏதோ பெருசா இருக்கும். ஏன்னா ஏன்ஷியன்ஸ்ல அது சீல் பண்ணும்போது அதுக்கான டிசைன் வந்து அதுக்கேற்ற மாதிரி தான் உருவாக்கியிருக்காங்க, முக்கியமான தகவல்களை அது மறைச்சு வைக்கிறதுக்காக. நான் ரிஸ்க் எடுக்க விரும்புறேன். மெகனாவும் அப்பனா லார்ட் நம்ம இப்போதைக்கு அந்த 3 விதமான கீகளையும் கண்டுபிடிச்சு அந்த இடத்துக்கு கொண்டு வந்தா தான் ட்ரெஷரை ஓப்பன் பண்ண முடியும். ஆனா சேர்மன் ஆல்ரெடி ப்ராமிஸ் பண்ணபடி அந்த பிளேடை வந்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. மிச்சப்படி இன்னும் 2 இருக்குல்ல, அதை நம்ம எடுத்தாகணும். ஓ அந்த குரோன் சொல்றியா? அந்த கோர்னட் செப்ரூட் வந்து ஹவுஸ் ஆஃப் செப்ரூட் இது, அவங்களும் இந்த எலக்ட்ரிசிட்டியில தான் இருக்காங்க. அவங்கள வேணா கியூக்கா போயிட்டு நம்ம சர்ச் பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி அந்த ஹர்பு வேற லாஸ் பண்ணிட்டோம், அது இப்போ அன்னோன்னாவே இருக்கு, அது எந்த இடத்துல இருக்குன்னு புரியல. ஹீரோ இப்படி சொல்ல, கவலைப்படாத, அது எப்படின்னா போய் தெரிஞ்சுக்கணும், நம்ம கண்டுபிடிச்சலாம், நம்ம க்ளூவே இல்லைனாலும் தானா அதை பத்தி தகவல் வந்துடும், கவலைப்படாத. அது உண்மை கிடையாது. மெகனாவும் இதுக்கு என்ன அர்த்தம்? அப்படின்னா அந்த ஈசுக்கு யாமான ரைனார்டு அவ மூலியமா தெரிஞ்சுக்கலான்றீங்களா? ஆமா ரைனார்டு, ஆமா அவங்க கிட்ட தானே இதுக்கு முன்னாடி ஹர்பு இருந்ததா சொல்லியிருந்தாங்க. ஆல்பர்ட்டோடைய ஃபேமிலியும் அதே மாதிரி இந்த ரைனார்டோடைய ஃபேமிலியும் 3மே 3 கிரேட் ஹவுசஸ்ல ஒருத்தங்களா இருக்காங்க. அதன் வகையில் இவனும் அந்த ஃபேமிலியை ஒருத்தியா இருக்கிறதுனால இவன் மூலியமா நமக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுவும் இல்லாம இவங்களுடைய ஃபேமிலியோட கனெக்ஷன் தான் அந்த அருபு இருக்கிறதுனால இதுதான் சிம்பிள் ஆஃப் பவர்னு சொல்லுவாங்க அவங்களுக்கானது. இப்ப சொல்லு, நம்ம கிட்ட 0 க்ளூவா இருக்கு இல்ல க்ளூ ஆல்ரெடி ஒன்னு இருக்குன்னு போது நம்ம ஏன் அதை விட்டு போகணும்? அதை வச்சு இந்த இடத்துல தேடுவோம். டீமன் லார்ட் உண்மையில நீ வேற லெவலியா? சரி இருந்தாலும் வெல்டல் இப்போதைக்கு நம்ம இந்த இடத்த சுத்தி பார்ப்போமே. ஆமா லார்ட் நீங்க என்ன சொல்றீங்க? அதுக்கப்புறம் ஹீரோவை பார்த்து அந்த சிட்டியவே வியக்கிறான். ஆமா இதுதான் வெல்கம் டு தி ஃபிளிப் சைடு அக்கிபாரா. இது ஒரு காலகட்டத்தில் மேஜிக் சிட்டியா இருந்தது, அதுக்கப்புறம் எலக்ட்ரிக் டவுனா மாறிடுச்சு. இதுதான் எலக்ட்ரிக் டவுன். என்னப்பா இங்க இருக்கிற பில்டிங் எல்லாம் கிட்டத்தட்ட மலை உயரத்துக்கு இருக்கு. தப்பு இல்ல, எந்த அளவுக்கு பெருசா இருக்கோ அப்போ உள்ள இருக்கிறது எல்லாமே லேபிரிந்த் மாதிரி நீண்டு போகும் போல ரூம்ஸ் எல்லாம். நான் உள்ள போய் பார்க்கலாம் சொல்லிட்டு எக்ஸைட்டடா இருக்கேன். வெல்டல் ஒரு நிமிஷம் நில்லுங்க, தேவலாம இந்த சிட்டிக்குள்ள அலைஞ்சு தெரிஞ்சு போய் மாட்டிக்காதீங்க. ஏன்னா இது ரொம்பவே மிகப்பெரிய சிட்டியா இருக்கிறதுனால நீங்க உள்ள போய் மாட்டிங்கன்னா தேர்றது கஷ்டமாயிடும், அப்புறமா தொலைஞ்சு போயிடுவீங்க, கண்டுபிடிக்கிறதும் கஷ்டமாயிடும். அதனால உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு நல்ல கைடன்ஸ் இருக்கிற ஆள் தெரியணும். அதாவது இந்த ஊரை பத்தின மொத்த விவரமும் தெரிஞ்சாலும் எங்க போனா என்ன கிடைக்கும், எங்க போனா என்ன வாங்கலான்றது எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் அந்த ஆளுக்கு. அப்படியே ஆள் உங்க முன்னாடி இருக்கும்போது நீங்க எதுக்காக வேற இடத்துக்கு போறீங்க? நான் தான் உங்க கூட இருக்கல, நான் உங்களை கொண்டு போறேன். எனக்கு இந்த இடத்த பத்தி ஃபுல் விவரமும் தெரியும், நான் அதில் ஸ்பெஷலிஸ்ட். இதுக்கு என்ன அர்த்தம்? வாங்க ஒரு சூப்பரான பிளேஸ்க்கு நான் உங்களை கொண்டு போறேன், அங்க போய் இன்ஃபர்மேஷன் சூப்பரா கேதர் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தா இவங்க ஒரு கேஃபேக்கு வந்திருக்காங்க. இது மேடு கஃபே, 3 டேபிள்ஸ் கொடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த கஃபேல பயங்கரமான ஜோடிகள்லாம் இருக்கு. ஜாப்பனீஸ்ல உண்மையாவே இந்த மாதிரி ஒரு கஃபே இருக்குது மேடுக்குன்னு, அது அப்படியே ரியலிஸ்டிக்கா இருக்கிறதுனால இந்த இடத்துல அது அனிமேஷனா பண்ணிருக்காங்க. என்னப்பா இந்த கஃபே வைப் பண்ற இடமா இது, நம்ம வேற என்ன போயிருக்கலாம், எதுக்கு இங்க கூட்டு வந்தேன்? ஹை இந்த இடத்துக்கு வந்துட்டு இது போகாம இருந்தா எப்படி? கஃபேன்றது இங்க இருக்கிற நிறைய சிங்கிள்ஸுக்கு எவ்வளவு பெரிய மனசுக்கு ஆற்றலான விஷயம் தெரியுமா? அவங்களுக்கு இதுதான் வைப்பே. அப்படி இருக்கும்போது இது ரொம்ப கேள்தரமா பேசுறீங்க. இந்த இடத்த விட்டு போக கூடாது, நம்ம என்ஜாய் பண்ணிட்டு அப்புறம் தேவலாம் பணத்தை செலவு பண்ணணும்னு சொல்லிட்டு எவ்வளவு எக்ஸ்பென்சிவ் தெரியுமா இதெல்லாம்? இது கொடுக்கறதுனால நம்ம கிடைக்கிற சந்தோஷம் அதை விட பெருசு தெரியுமா? அதுக்கெல்லாம் விலையே கிடையாது. மெகனா கிட்ட இருவோம். ஆனா மெகனா ஆல்ரெடி நம்மளோட காலகட்டத்தில் நம்ம நிறைய மேடு பட்லர்லாம் வச்சிருப்போம் நமக்கு வேலைக்கு, அப்பயே லக்ஸுரியா தானே இருந்தோம். ஆமா நாடு அது என்னமோ உண்மைதான். இப்ப பாருங்க தனியா துட்டு கொடுத்து நம்ம போக வேண்டியதா இருக்குது லக்ஸுரியா இருக்குது. என்னடா ஃபார்மர் கிங் ஃபார்மர் நோபிலிட்டி மாதிரி பேசினு இருக்கீங்க. இன்னும் அந்த காலத்துலயே இருந்தா எப்படா நீங்களாம் உருப்படு போறீங்களா? எனக்கு புரியல. காக்காச்சும் இந்த மாதிரி கேட்க கனவு உலகத்திலேயே மாதுக்கிறானுங்க. ஏய் எவ்வளவு நேரம் தான் இப்படி இருக்குது? யாரா வர சொல்லல, நம்ம எதனா சாப்பிட்டு கிளம்பலாம். ஆமாம்பா, நம்ம இந்த இடத்துல ஒரு குவாலிட்டியான ஒரிஜினல் மேல வள வைப்போம். அப்புறமா அந்த மேட்ஸை யாரையும் அரஸ்மெண்ட் பண்ணக்கூடாதுன்னு போட்டுருக்கு. ஏய் மேடுலாம் யாரும் வேணாம், 2 பேரும் நல்லா தானே இருக்கீங்க. ஆனா இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் என்னுடைய ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு மேடை வந்து அரஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க போல. அதனால அதுக்கப்புறம் அவனை யாருன்னு கண்டுபிடிச்சி வேற ஒரு கஃபே எந்த இடத்துல இருந்தாலுமே அந்த இடத்துல அவனை சேர்க்கறதுல பேன் பண்ணிட்டாங்க. அதுக்கு தான் ஓவரான பொம்பளை சோக்கு இருக்கக்கூடாதுன்றது. அப்பனா டக்காஷி அவன் அந்த அளவுக்கு இருக்கானா, நீ அவங்ககிட்ட இருந்து ஜாக்கிரதையா அவங்ககிட்ட இருந்து தள்ளி இருந்தான்னு சொன்ன மகனா. என்ன சொல்ற அப்படின்னு ஹீரோவை பத்தி இவங்க 2 பேரும் கேட்க, இல்ல அந்த ரெய்னார்டு கேர்ள் சொன்னால அதுதான் எனக்கு திரும்ப ஞாபகம் வருது. ஓ அவ என்னை விட்டு தள்ளி ஏறுன்னு சொன்ன விஷயம் சொல்றீங்களா? மெகனாவை கேட்க, அவ சொன்னதுக்கான அர்த்தமே தன்னை விட்டு தள்ளி இருக்க சொல்லி தான் சொல்லியிருந்தா. அது எதுக்காகன்னு மட்டும் தெரியல. ஆனா அவளுக்கு நம்ம கூட இருக்கிறது சுத்தமா பிடிக்கலன்னு தெரியுதுவா. டக்காசியும் என்ன சொல்லாலுமே அவர் ரொம்பவே போரிங்கா தான் பேசுறா. அது மட்டும் இல்லாம ரொம்ப திமிர் பிடிச்ச பொண்ணா இருக்கால. மெகனாவும் இல்லப்பா கண்டிப்பா அவ்வளவு பெரிய அந்த மாதிரியான கேரக்டருக்கு பொண்ணா இருந்தா அவளுக்கும் ஒரு நல்ல சைடு இருக்கும்.
இருக்கும். அவ ஒன்றும் பேர்ட் பர்சனா எனக்கு தெரியல. கிளாஸ் ரூம்ல எல்லாரும் சேர்ந்து தான் அவளை ரொம்பவே பேர்ட் பர்சனா மாத்துறாங்க. நமக்கு இப்போ இன்ஃபர்மேஷன் தேவைன்னா அவகிட்ட கொஞ்சம் பழகி நம்ம எடுத்தா மட்டும் தான் வேலைக்காகும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கிளாஸ்ல இருக்க மொத்தம் எல்லாருமே அவளை ரொம்ப கீழ்த்தனமா நடத்துறாங்கன்னு நினைக்கிறேன். சரி விடுங்க, இப்போதைக்கு நம்ம எதனா ஒரு மேடை வர வச்சு என்ஜாய் பண்ணுவோம். ஏய் இப்போ முக்கியமான விஷயம் பேசிக்கிட்டு இதெல்லாம் வீடியோல தேவையா? ஏய் கம்னு இருப்பா மேகனா, உனக்கு தெரியாது ஸ்பெசிஃபிக்கா ஒரு மேடை சூஸ் பண்ண சொல்லிட்டு அவளும் ஆர்டர் பண்ண பெரிய பாலா வச்சுன்னு இருக்கு. மேடை வர சொல்ற சொல்லிட்டு டாகாஷி காமெடி பண்ணியிருக்கேன். மேகனா கவலைப்படாத, நல்லா ஆஃபர்னு சொல்லிட்டு பயன்படுத்திக்கலாம். நீங்க வெயிட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி மாஸ்டர், வந்துட்டேன்னு சொல்ல. உங்களுக்கு என்ன வேணும்? அங்க பார்த்தா யாரடா இது? நல்லாவே எல்லாருக்கும் தெரிஞ்சது இவதான் ரைனாடு நம்ம இட்சுகி. அவளும் இவ்வளவு பார்த்துட்டு ஷாக்காவரா? என்னது யாமடாவான்னு பார்த்து இவன் 3 பேர் ஷாக்காவே. அவ ரொம்பவே வெறுப்பாயிடுறா. அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்து கமெண்ட் சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ இருக்கும் பிடிச்சிக்கணும். ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது கூட இருக்க பெல் ஐகானை ஆன்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். வழக்கம் போல இந்த எபிசோட் வேற லெவல்ல இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் யாரும் ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டீங்க. அப்புறம் என்னோட பெஸ்ட் கொடுத்து முழுமையாவே உங்களுக்காக பண்ணி போட்டுருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சவங்க எல்லாருமே கமெண்ட்ல ஃபயர் வச்சு போட்டுங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இதுக்கப்புறம் வர எபிசோடும் உண்மையிலே இன்ட்ரெஸ்டிங்கா போவோம். சரிங்க, நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுமா.